இருந்தாலும் கோட்டையை பிடிச்சிட்டு அதை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். நான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த இடத்துல போர் செய்வதே ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு இயலாத காரியம். அந்த காரியத்தை உன்னால செய்ய முடியுமா என்று சத்ரபதி சிவாஜிட்ட அந்த தாய் சீஜாவை கேட்கிறான். கேட்ட உடனே சிவாஜி சொல்றார், சொல்லுமா, எந்த ஆசையா இருந்தாலும் சொல்லு. உன்னுடைய பையன் நான் தலைவணங்கி கேட்கிறேன். உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். சொல், கண்டிப்பாக செய்கிறேன். நம்ம சொன்னது இல்ல, கோண்டானா கோட்டை என்று ஒரு கோட்டை இருக்கிறதாம்பா. அந்த கோட்டை ரொம்ப செங்குத்தான மலை உச்சியில இருக்குதான். அதுல முகலாய வீரர்கள், இஸ்லாமிய வீரர்கள், அந்த காலத்துல முகலாய பேரரசு என்று சொல்லுவோம் அல்லவா, அதுல முகலாய வீரர்கள் ஒரு 1500 பேர் அங்க இருக்கிறாங்களாம். நீ அந்த கோட்டையை போய் கைப்பற்றணும். அப்படி கைப்பற்றினா உன்னுடைய அந்த வெற்றியானது முழுமையடையும். இந்த அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சத்ரபதி சிவாஜி, அதுக்கு என்ன தாயே, கண்டிப்பாக நான் முடித்து காட்டுகிறேன், உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி சிவாஜி சொல்லிட்டு தன்னுடைய தாயிடம் மண்டிக்கிட்டு வணக்கம் செய்துவிட்டு நேர அடுத்த நாளைக்கு மந்திரி சபையை கூட்டம். தளபதி, வீர தளபதி தானாஜி, அவருடைய தம்பி சூர்யாஜி, இன்னும் போன்ற மந்திரி பிரதிநிதிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏண்டாப்பா, இது மாதிரி ஒரு கோண்டனா கோட்டைன்னு ஒரு இருக்காமே, முகலாய வீரர்கள்லாம் ஒரு 1500 பேர் அங்க வேற தங்கி இருக்கிறாங்களாமே, அதை எப்படியா கைப்பிடிக்கணும், அதுக்குள்ள ஆலோசனை கூட்டம் தான் இது, என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தன்னுடைய முகத்தை மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டாங்களாம். பார்த்துட்டு, என்னப்பா பாக்குறீங்க, என்ன முடியாத காரியமா, இயலாத காரியமா, நம்முடைய வீரத்திற்கு அது சவாலான விஷயமா என்றெல்லாம் சிவாஜி கேட்கும்போது அந்த தானாஜி வீர தளபதி எந்திரிச்சு சொல்றான், இல்லை மன்னா, நம்முடைய சவாலுக்கு உட்பட்டதுதான், இருந்த போதிலும் கூட அப்படி இழுக்கிறான். சூர்யாஜி, மன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவோம், இருந்தாலும் அப்படி இருக்கிறான். மந்திரி பிரதானிகளும் கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டலாம், ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா ஆனாலும் இருந்தாலும் என்ன விஷயம் சொல்லுங்க, முழுமையா எனக்கு செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னோன்னா, இது மாதிரி 1500 பேர் அந்த முகலாய வீரர்கள் அந்த கோண்டானா கோட்டையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மலைக்கு மேல அந்த கோட்டை இருக்கு, செங்குத்தா இருக்கு. செங்குத்தா இருக்கிற விஷயத்துல நம்ம கிட்ட ஒரு 500 வீரர்கள் இருக்கிறாங்க, மலையேறக்கூடிய பயிற்சி உடையவர்கள். இந்த 500 வீரர்களும் மேல போய் ஒரு 1500 பேரை எப்படித்தான் என்ன செய்வாங்க, சிறைச்சேதம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது அது மலையானது செங்குத்தா இருக்கிறதுனால கண்டிப்பா என்னது, நம்ம ஏறதுக்கு முன்னாடி அங்கிருந்து செய்வாங்க அம்போ வில்லோ வாழோ ஏதோ ஒரு தூக்கி போட்டு நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அப்ப இந்த 500ல மிஞ்சுமோ நமக்கு தெரியல. அதனால கொஞ்சம் கோட்டையை பிடிப்பது கொஞ்சம் சிரமமான காரியம் என்று சொல்லி எல்லோரும் கருத்தினை தெரிவிக்கிறார்கள். இதை பார்த்த மாத்திரத்தில் சத்ரபதி சிவாஜி, அதெல்லாம் கிடையாது, என்னுடைய தாயின் மீது ஆணை வைத்து வைத்திருக்கிறேன், அவருடைய ஆசை நிறைவேற்ற வேண்டும், என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது, அந்த கோட்டையை பிடிப்பதற்கு பொறுப்பாளியாக தானாஜியும் அவருடைய தம்பி சூர்யாஜியும் நியமிக்கிறேன், கோட்டை பிடித்து காட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவன் மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் சிவாஜி. தானாஜிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, சூர்யாஜி மண்டையில பூரா என்னது அப்படியே குடைச்சலா இருக்கு, என்னடா செய்யலாம் ஏதெல்லாம் செய்யலாம். நேரம் ஒரு கூட்டம் போடுறேன். கூட்டம் போட்டோன்னா ஒரு 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 எல்லா கூட்டத்தில் எல்லாம் ஆலோசனை எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு விஷயம் வெளியே வருது. என்னன்னா, அந்த கோட்டையை ஒரே ஒரு விஷயத்தை வச்சு பிடிக்கலாம். எப்படின்னா, உடும்புன்னு ஒரு பிராணி இருக்கு. அந்த உடும்போட ஒரு பெட்டியோட ஒருத்தன் வந்தேன். பெட்டியில வச்சு ஒரு கயிறை கட்டிடுவோம், உடும்புனுடைய கழுத்துல கயிறை கட்டி அந்த மலை உச்சிக்கு மேல போட்டுருவோம். போட்டுட்டு இவன் கொஞ்சம் உடும்பை பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு விசில் அடிச்சோம்னா என்ன செய்யும், நேரம் என்ன செய்யும், வீரன் ஏறுறது அதுக்கு உதவி செய்யும். நேரம் ஒரு விசில் அடிச்சோன்னா கிடுக்கிடுன்னு மேலே ஏறின உடும்பு கீழே அந்த மலையினுடைய அடிவாரத்துல செங்குத்துக்கு ஓடிடணுமா. ஒரு விசில் அடிச்சோன்னா இன்னொரு விசில் அடிச்சோன்னா அந்த பாறை இறுக்கியா பிடிச்சிக்கிறோம், நம்ம மேலே ஏறிடலாம் அப்படின்னு உடும்பு வச்சு சொல்லும் போது அவர் தானாஜி சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிற காரியமா, மனுஷனாலேயே முடியல, ஒரு பிராணி வச்சு என்னப்பா செய்ய போறீங்க, சரி ரைட், இப்ப என்ன அடுத்தது, மேலே ஏறினோம்னா ராத்திரியோட ராத்திரியா மேலே நான் ஏறிடுறேன், உடும்பு இருக்கிறவன் அங்கெல்லாம் வீரர்கள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் லைட்டா ஒரு விசில் அடிக்கிறேன், அடிச்சோட நம்ம வீரர்களை ஏற்கனவே அங்கங்க மலைச்சாரங்களை மேலே ஏறி ரெடியா காத்துட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கும் போதே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரியான ஆலோசனை தான்ப்பா, தூங்கிட்டு இருக்கும் போதே போட்டு தள்ளிடலாம்னா அது புறமுதுகிட்டு அடிக்கிற மாதிரில பார்த்தோம், சரி ரைட் ஓகே கோட்டையை பிடிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, உடும்பனுடைய கழுத்திலே அந்த கயிறை விடுகிறார்கள். அந்த செங்குத்தான மலைக்கு மேல வீசுகிறாரு, உடும்பு போய் பத்திக்கிறது. உடனே ஒரு விசில் அடிச்சோன்னா அந்த உடும்பு இருக்கிற மேல மெருவா ஏறலாம்.
ஏறி தூங்கிட்டு இருக்கிறது ஒரு விசில் அடிக்கிறான். அது வரைக்கும் அந்த சைல பூரா அந்த சத்ரபதி சிவாஜியினுடைய வீரர்கள்லாம் மேல மேல ஏறி ஒரு 500 பேர் தான் அங்க படுத்திருக்க கூடிய 1500 பேர் படுத்துக்கிட்டு இருக்கிற நிலையில ஒரு 500 பேரை காலி பண்றாங்க. காலி பண்ணோட சத்தம் கெட்டு மீதி இருக்கிற 1000 பேரும் காலி எந்திரிச்சு பயங்கரமான உக்கிரமான போர் நடக்கிறது. நடக்க நடக்க என்ன ஆகும்னா அந்த 1000 பேர் என்னது பயங்கரமா போர் செஞ்சு மீதி இருக்கிற அந்த சத்ரபதி சிவாஜியினுடைய ஒரு 400 அல்லது 450 பேரை பயங்கரமா காலி பண்ணிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல தானாஜியும் கொல்லப்படுகிறான். வீர தளபதி சத்ரபதி சிவாஜியினுடைய தளபதி தானாஜியும் கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்டு வீரர்கள் பின்வாங்குகிறார்கள். அந்த இடத்துல அவருடைய தம்பி சூர்யாஜி சொல்றான், பின்வாங்காதீர்கள், எப்படி இங்க மலையிலிருந்து கீழே குதிச்சாலும் நம்ம சாகத்தான் போறோம், அது இவங்களோட போராடி விட்டு நாம் வீர மரணம் அடைவோம் என்று சொல்லி நினைச்சான். உக்கிரமாக போரிடுங்கள், உயிர் இருக்கிற வரைக்கும் அடிக்கிறா அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். அடிக்கு மாறி மாறி அடிக்கிறோம். அடிச்சு முடிச்சோன்னு நினைச்சது அந்த 1000 வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 800 700 500 300 அப்படின்னு கொஞ்சம் குறையுது. இவர்கள் 450 400 350 சொல்லிட்டு உக்கிரமான போர் மலை உச்சிலே நடக்கிறது. இறுதியாக சத்ரபதி சிவாஜியினுடைய இளைய தளபதி சூர்யாஜி என்னது வெல்கிறான். ஆமாம், சிவாஜியினுடைய அந்த கொடியானது அங்கு நாட்டப்படுகிறது. இந்த செய்தி சத்ரபதி சிவாஜிக்கு செல்கிறது. கோட்டையை பிடித்து விட்டேன் அம்மா என்று அந்த புறத்தில் இருக்கிற தன்னுடைய சீஜாபை அம்மாட்ட சத்ரபதி சிவாஜி கர்ச்சனை செய்கிறான். ஆனால் அடுத்த நாள் மந்திரி சபையை கூட்டிட்டு அவன் தானாஜி இறந்ததற்கு இரங்கல் கூட்டம் தெரிவிக்கிறான். அப்போதான் வருத்தத்தோட சொல்றான், யாரு, சத்ரபதி சிவாஜி, ஒரு பெரிய கோட்டையில் இருக்கிற அந்த மலை உச்சியில் இருக்கிற கோட்டையை பிடிக்க வேண்டும் என்று என் அம்மா ஆசைப்பட்டா, அதுக்குத்தான் அந்த கோட்டையை பிடிச்சேன், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு சிம்மத்தை போன்று இருக்கக்கூடிய என்னுடைய பெரும் தளபதி ஆகிய தானாஜிய என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், தியாகம் செய்திருக்கிறேன். அவன் இறந்தது போய் தான் அந்த கோட்டை எனக்கு கிடைச்சிருக்கு. எனவே அந்த கோட்டையை கோண்டனா கோட்டை என்று வைக்க வேண்டாம், சிம்மகர் கோட்டை. சிம்மம்னா சிம்ம மாதிரி இருக்கிற தன்னுடைய தளபதி ஆகிய தானாஜி. கர் என்றால் கோட்டை, ஹிந்தியில கர் என்றால் கோட்டை. எனவே சிம்மத்தை போன்றிருக்கிற என்னுடைய தானாஜியினுடைய நினைவாக சிம்மகர் கோட்டை என்று அழையுங்கள் என்று சொல்லி சத்ரபதி சிவாஜி சொன்னதாக அவனுடைய வரலாறு சொல்கிறது. எனவே இந்த இடத்துல நல்லா கவனிங்க, தன்னுடைய அந்த தன்வழியும் என்று சொல்வார்கள். வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் எனது ஒரு குறள் உண்டு, தன்னுடைய வலிமையும் பிறனுடைய வலிமையும் மாற்றான் வலிமையும் துணை வலிமையும் தூக்கி செயல் என்று ஒரு குறள் இருக்கிறது. தன் வழியும் பிறனுடைய வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. அதனை போல அந்த சத்ரபதி சிவாஜி என்ன செய்கிறார், நன்றாக ஆலோசனை செய்து அந்த கோட்டையை பிடித்த இழந்த அந்த தளபதியினுடைய பெயராக சிம்மகர் கோட்டை என்று வைத்தானாம். இதுல இருந்து விடாது முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற ஒரு கருத்து இந்த நிகழ்வு மூலம் நமக்கு தெரிகிறது. எனவே இதே நல்ல கருத்துடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே, சொல் புதிது சுவை புதிது என்ற இந்த நிகழ்ச்சியிலே புகழ்ச்சிக்கு மயங்காதே என்ற கருத்தை நாம் பார்ப்போம். இன்றைய காலகட்டத்திலே புகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லா மனிதனிடம் ஒரு போதைப் பொருளாக இருக்கிறது. அது பெண்ணை பார்த்து புகழ்ந்தாலும் சரி, ஆணை பார்த்து புகழ்ந்தாலும் சரி, புகழ்ச்சியில் தான் இந்த உலகமே சென்று கொண்டிருக்கிறது. ஆமா, ஆடவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு பெண்ணை பார்த்து புகழ்கிறான். பெண்ணானவள் ஆடவன் இருக்கக்கூடிய பணத்தை வாங்குவதற்கு ஆணவை பார்த்து புகழ்கிறான். சில அமைப்புகளிலே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கருணையை பெறுவதற்கு தலைவர்களை பார்த்து புகழ்கிறார்கள். அதை போன்றுதான் ஆதி காலத்திலே மன்னரை புகழ்ந்துதான் எனது பல புலவர்கள் பரிசினை வாங்கியிருக்கிறார்கள். அந்த காலத்து புலவர்களுடைய புகழ்ச்சியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காது என்று சொல்வார்கள். நீ கொடுத்த கொடையை எண்ணி பார்த்தால் கடல் அலையை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவர் போய் சொல்கிறார். இன்னொரு புலவர் என்ன சொல்கிறான், நீ கொடுத்த அந்த யானையினுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தால் கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் இருக்கிறது அல்லவா, அந்த எண்ணிக்கையை விட மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறான். பாருங்கள் எப்படிலாம் புகழ்ந்து இருக்கிறார்கள்.
இப்படிலாம் புகழ்ந்து அவரிடம் இருக்கக்கூடிய பொன்னும் பொருளையும் வாங்கி சென்றிருக்கிறார்கள் புலவர்கள். அதுதான் சொல்வார்கள், புறப்பாடல்கள் அனைத்துமே காசுக்காக பாடப்பட்டவை. அதில் அறநெறி கருத்துக்கள் அதிகம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் ஒரு 70% காசுக்காக பாடப்பட்டவை. அகக்கருத்துக்கள் அனைத்துமே புலவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக பாடப்பட்டவை என்று சொல்லலாம். எனவே இந்த இடத்திலே புகழ்ச்சி என்று சொல்லும் போது எனது வள்ளுவன் கூட ஒரு குறளை சொல்லியிருக்கிறான். எப்படி என்று சொன்னால், ஒருவர் நம்மகிட்ட வணக்கம் சொல்றாருன்னா பார்த்து வணக்கம் என்று சொன்னாலே போதும். தினசரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறோம், பார்த்தோன்னா வணக்கம் அப்படின்றார் சொல்லிட்டு போனோம். ஆனா சிலர் என்ன செய்வாங்க, நல்ல குனிஞ்சு என்ன செய்வாரு, வணக்கம் என்று வைத்திருப்பார். அவர்களை பார்த்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா. ஏன்னா அவர் குறள் வைத்திருக்கிறான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் குறள் வச்சிருக்கிறான். இந்த மாதிரி என்னது வில் மாறி விளையக்கூடியவர் வணக்கம் சொல்லக்கூடிய கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கோ. அது ஏன்னு சொன்னா, பகைவரை பார்த்து அம்பு பாய்கிறது வில்லில் இருந்து. அந்த வில்லில் இருந்து அம்பு பாயும் போது எவ்வளவு வேகமாக பாய்கிறது என்று பார்த்தால், வில் வளைய 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 அம்புனுடைய வேகம் மிக அதிகமாக இருக்குமா. அதை போல ஒருவன் நம்மிடம் பணிவது போல வில் மாறி வளைய வளைய வளைந்து பணிந்தால் அவனிடமிருந்து பிற்காலத்தில் நமக்கு தாக்குதல் அதிகமாக வரும் என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறான் வள்ளுவன். எனவே இந்த புகழ்ச்சிக்கு நாம மயங்கவே கூடாது. நம்முடைய குணம், நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய நிகழ்வு எல்லாம் நம்மை சேர்ந்தது. பிறர் நம்மை புகழ்ந்தால் நம்மிடம் ஏதோ எதிர்பார்க்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே இந்த வகையிலே ஒரு மன்னன் தன்னுடைய காலத்திற்கு பின்னால் தன்னுடைய பையனுக்கு, அதாவது இளவரசனுக்கு ஒரு நல்ல அமைச்சன் வேண்டும் என்று எண்ணி ஒரு எல்லா மந்திரி பிரதானிடம் தான் சொல்றான், என்னுடைய காலம் கனிந்து விட்டது, நான் என்ன செய்ய போறேன், துறவு மேற்கொள்ள போகிறேன். அதாவது சொல்வார்கள் 4 நிலையிலே 4வது நிலை துறவு. கிரகஸ்தன் என்று சொல்லும் போது அது சன்னியாசி என்று சொல்வார்கள். துறவரம் போகிறேன். எனவே என்னுடைய பையனாகிய இளவரசன் அவன் எதிர்கால இந்த நாட்டுக்கு மன்னனாக போகிறான். எனவே எனக்கு இருக்கிற அமைச்சனுக்கும் வயதாகிவிட்டது, என்னிடம் இருக்கிற அமைச்சனுக்கும் வயதாகிவிட்டது. எனவே என்னுடைய பையனுக்கு என்னது ஒரு நல்ல அமைச்சன் வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் நம்ம வரவழைத்து என்ன செய்கிறார்கள், என்னை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற அமைச்சர்கள் அனைவரும் என்ன சொல்கிறார்கள், அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடியவர் என்று கனவிலே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம், உங்களுடைய ஆட்சி மிக அருமையான நல்லாட்சி, உங்களுடைய ஆட்சி தேவேந்திரனுடைய ஆட்சி, உங்களுடைய ஆட்சியிலே மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது, இயற்கை கூட உங்களுடைய ஆட்சிக்கு மயங்குகிறது என்றெல்லாம் அதிகமாக பொய் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆள்களுக்கெல்லாம் ஒரு வைரத்தை பரிசாக கொடுத்தானாம் மன்னன். எல்லாரும் சந்தோஷமா சொன்னதுக்கு பரிசு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுல ஒரே ஒருத்த மட்டும் என்ன சொன்னான்னா, உங்களுடைய ஆட்சி நல்லாட்சி தான், ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் உங்களை விட சிறந்தவர், உங்களை விட வல்லவர், நல்லா கவனிச்சுங்க, உங்கள் ஆட்சி நல்லதுதான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் உங்களை விட சிறந்தவர், உங்களுடைய வல்லவர் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்ல முடியாது. உங்களுடைய வல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், உங்களுடைய சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், எனவே நீ நல்லவன், அவ்வளவுதான், உன்னுடைய ஆட்சி சிறப்பாக நடந்தது என்று மட்டும் சொல்லிவிட்டு போனாலும் அவனுக்கும் இந்த மன்னன் ஒரு வைரத்தை பரிசாக கொடுத்தானாம். எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்த நாளைக்கு வைரத்தை கொண்டு போனவங்க எல்லாம் திருப்பி வர்றாங்க. மன்னா, நீங்கள் கொடுத்த வைரமெல்லாம் போலியாக இருக்கிறதே, நான் உங்களை பாராட்டித்தானே பேசினோம் என்றெல்லாம் சொல்லி போலியான வைரத்தை காண்பிக்கிறார்கள். மன்னனும் சிரித்து கொண்டே, என்னுடைய ஆட்சியை பற்றித்தான் பேச சொன்னேன், ஆனால் போலியாக ஏகப்பட்ட விஷயங்களை அதிகமாக பேசினீர்கள், எனவேதான் உங்களுக்கு போலி வைரம் கிடைத்தது என்று சொன்னானாம். ஆனால் கடைசியா ஒருத்தன் பேசினா பாருங்க, நீங்கள் வல்லவர் தான், நல்லவர் தான், உங்களை விட நல்லவர் வல்லவர் இந்த உலகத்திலே இருக்கிறார், நீ மட்டும் இல்லை என்று ஒருத்தன் சொன்னான் இல்லையா. அவன் ஆனா மன்னா, இந்த வைரமானது மிக நல்ல வைரம், அருமையான வைரம், போலி வைரம் அல்ல என்று அவனு சொல்லும் போது அவன் மன்னன் சொன்னானா, நீதான் என்னுடைய ஆட்சியை பற்றி சரியாக சொன்னாய், எனவேதான் என்னுடைய மன்னனாகிய இந்த எதிர்கால இளவரசனுக்கு, எதிர்கால மன்னனுக்கு நீதான் உகந்த அமைச்சன். அமைச்சவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துரைக்க வேண்டும்,
பகையினுடைய வலிமையை எடுத்துரைக்க வேண்டும். மிக அதீதமான கற்பனை இல்லாதவனாக இருக்க வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியமான சில விஷயங்களை கூற வேண்டும். இப்பேற்பட்ட வகையில் தான் அமைச்சன் ஒருவன் இருக்க முடியும். அவன்தான் நன்றாக ஆட்சி வழிநடத்த முடியும். அதை நீ செய்வாய் என்னுடைய பையனுக்கு என்று சொல்லி, உனக்கு நான் உண்மையிலே வைரத்தை பரிசாக கொடுத்தேன் என்று சொன்னானாம். எனவே நீதான் என்னுடைய எதிர்கால மன்னனாகிய என்னுடைய பையனுக்கு நீ எதிர்கால அமைச்சன் என்று சொல்லி என்ன செய்தாலாம், விஷயத்தை முடிச்சு வச்சாலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்க. புகழ்ச்சிக்கு மயங்கப்படாது. ஏற்கனவே வள்ளுவர் சொன்னது போல, அதிகம் எவன் ஒருவத்தை வளைந்திருக்கிறானோ அவனிருந்து ஆபத்து வருகிறது என்று அர்த்தம். எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய திறமை நமக்கு தெரியும். பிறருக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்கள் சந்தர்ப்ப சூழலை காமிக்கலாம். அதுக்காக ஏகப்பட்ட பாராட்டுதல் வாங்கி அந்த பாராட்டு மலையிலேயே நமக்கு நினைந்தால் கண்டிப்பாக இன்னும் நம் திறமைகளை நாம் வளர்க்க முடியாது. சரி நேயர்களே, இது போன்ற ஒரு நல்ல கருத்தோடு மீண்டும் சந்திப்போம்.